இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, போக்சோ சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2012 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காகனா குழந்தைகளுக்காக ரொம்ப முக்கியமானது. இது இந்த சட்டம் வந்து எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகள் பார்த்திங்கன்னா பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை வந்து பாதுகாக்கும் சட்டம். குழந்தைகளின் நலனே மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டிய அம்சம் என கருதப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கான உதவி மைய எண் வந்து கொடுத்துருக்காங்க. 1098 என்ற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான உதவி எண். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை அப்படி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் இப்போ வந்து சின்ன குழந்தைங்கள வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்களே அந்த மாதிரி வந்து குழந்தைகள் வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தை திருமணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை வந்து அவங்களுடைய வயது வந்து ஆகிறதுக்கு முன்னாடி வந்து குழந்தைகளை வந்து திருமணம் செய்து முடிக்கிறவங்கள அவங்க அதை பற்றி மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைல்டு லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1098 நம்பரு. இது பார்த்திங்கன்னா இப்போ பள்ளிக்கு போகாமல் குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்களே அந்த மாதிரி குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலாளர் வந்து குழந்தை வந்து தொழில் செய்யக்கூடாது அப்படின்றனால குழந்தை வயதில் வந்து படிக்கணும், ஸ்கூலுக்கு வந்து போகணுன்றதுனால ரொம்ப முக்கியமாக வந்து கவர்மெண்ட் வந்து அரசு வந்து கொடுத்துருக்கு. குழந்தை திருமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை திருமணம் பெண் திருமண வயது 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை வந்து எந்த குழந்தையாக இருந்தாலும் சின்ன வயசில் வந்து திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதால இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. எதுன்னு பார்த்திங்கன்னா போக்சோ சட்டம் வந்து எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 2012 வந்து கொண்டு வரப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.